நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்னோட திருப்பி சொல்லுங்க, நமக்குள்ள அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அந்த நமக்குன்றத நான் எப்படி வாசிக்கணும், நீங்க எப்படி வாசிக்கணும்? எனக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாசியர் ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க, கரெக்டா சொல்றாங்க. எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னது? சர்வ வல்லமை உள்ள தேவன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? எரேமியா 32:17 சொல்லுது, ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவையில போல அழைக்கிற தேவன். யாரும் சொல்லக்கூடாது எனக்கு திறமை இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு நிறம் இல்லை, உயரம் இல்லை. உங்களுக்கு நிறம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கணும். ஆனா நீங்க இந்த காலை வேளையில ஆராதிக்கிற தேவன் இல்லாத திறனை உள்ளது போல அழைக்கிற தேவன். இல்லாத சூழ்நிலைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். நம்ம ஜெபம் பண்ணும்போது இருக்கிற நிலைமை காட்டிலும் நல்லா ஆகணும்னு நினைச்சுதான் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும். ஏன்னா பவுல் சொல்றாரு துவக்கத்துல நாம சொல்லி வர்றாரு, நாம் வேண்டிக் கொண்டதுக்கு. அவருக்கும் சில நேரம் என்ன ஆகுது, உலகத்துல போகும்போது நிறைய போராட்டங்கள் அழுத்தங்கள் வரும்போது தன்னை தானே என்ன பண்றாரு, சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல ஜெபிக்க துவங்குறாரு. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், எனக்கு இவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். நான் இப்படி இருக்கேன், எங்க வீட்டில் இவ்வளவுதான் தங்க இருக்கேன், எனக்கு இப்படிதான் திருமணம் நடக்கும். நாம் என்ன பண்றோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஜெபத்தை, நம்ம விருப்பத்தை, நம்ம விசுவாச லெவல மாத்துகிறோம். நீங்க ஆண்டவர் என்னையும் பாஸ்டர் மகாராஜாவையும் கூட்டுவதற்கு காரணம் என்னது? ஆண்டவர் அழுத்தமாக கோடிட்டு காண்பிக்கிறார். உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க மகளே, மகனே, உங்க மார்க்க பார்க்காதீங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவரை பாருங்க. அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை எங்க இருக்கா? வசனம் சொல்லுது, எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை பற்றி இந்த வசனம் சொல்லுது. அது சும்மா இல்ல, மிகவும் அதிகமாக வல்லமை செய்யுது, கிரியை செய்யுது, செயல்படுது. நம்ம வீட்டில் நிறைய காரியங்களை ஷோ பீஸ்ல வச்சிருப்போம், ஒண்ணுமே செய்ய சும்மா இருக்கும். ஆனா இந்த வல்லமை, தேவ வல்லமை, உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்கிறது. வாழ்க்கை எந்த பகுதியில் கிரியை செய்யுது? எல்லா பகுதியிலும். உங்க லைஃபே மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க போகும்போது ஒரு நிச்சயத்தோட போக போறீங்க, எனக்குள்ள தேவ வல்லமை இருக்குது, எனக்குள்ள தேவ வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்குது, கிரியை செய்கிற வல்லமை. நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் நீங்க ஒரு வேளை ஒரு நினைவோட ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நேர நோக்கி வருது. நம்ம பாஸ்டர் சொன்னார் இல்லையா, 400 வசனங்களை மனப்பாடம் பண்ணேன். இந்த 400 வசனங்களும் அவர் வாழ்க்கையை மாற்றியது. அன்பானவர்களே, பைபிள்ல சில பேர் சொல்லுவாங்க 3000 வாக்கு தத்தங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நம்புவேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாக்கு தத்துவம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு வார்த்தை பேசும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர் என்னென்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற
நல்லா சொல்லுங்கப்பா, வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்க. கையை போய் சொல்லுங்க, அவர் வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் குடும்பத்தை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கை துணையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் பொருளாதார நிலையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் பலவீனமான சரீரத்தை மாற்ற வல்லவரா இருக்கிறார். இங்க போகும்போது ஒரு வார்த்தை உங்க காதுல பெல் அடிச்சு இருக்கும், எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அற்புதம் செய்ய வல்லமை இருக்குது, நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக கிரியை செய்த வல்லமை. ஒரு சின்ன உதாரணம், யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து இந்த பெதஸ்தா குளத்துக்கு வர்றார். 38 வருஷம் சீரழிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னும் 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 கீழே போய் கொண்டிருக்க மனுஷன், அசைய முடியாத மனுஷன் அவரை நோக்கி வருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திடுக்கிட செய்யும் ஒரு கேள்வி, நீ சுகமடைய விரும்புகிறாயா? இயேசு மனிதரை பார்த்து என்ன கேட்கிறாரு? நீ சுகமடைய விரும்புகிறாயா? இன்னைக்கு உங்க முன்னாடி 2 கேள்வி வைக்க வர்றேன். இந்த 2 கேள்விக்கு உங்களுக்கு பதில் வரும்போது உங்க வாழ்க்கை மாறட்டும். முதல் கேள்வி, ஏன் இயேசு இந்த கேள்வியை கேட்டார்? 38 வருஷம் வியாதியா இருக்கான்னு தெரியும், ஆனா இயேசு ஏன் கேட்டாரு? நீ சுகமடைய விரும்புகிறாயா? இந்த கேள்விக்கு பதில பார்க்க போறோம். 2வது, இந்த கேள்வி கேட்ட உடனே இந்த மனுஷன் என்ன சொல்லிருக்கணும்? நன்றி ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனா 7ஆம் வசனத்துல அவன் என்னென்னமோ சொல்றதை பார்க்கணும். ஏன் ஆமான்னு சொல்லாம ஏன் வள 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 வளன்னு பேசுறான்? 2 கேள்வி. என்ன கேள்வி? முதல் கேள்வி என்னது? ஏன் கேட்டார். 2வது, ஏன் இப்படிப்பட்ட பதில்? 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது, நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிடுறான். அங்க அழுத்த எங்க இருக்கிற சென்டென்ஸ்ல, வாக்கியத்துல, நான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஒரு உதவியற்ற மனிதன். என்ன சொல்றான்? நான் நான் நான். நம்ம அதே தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இதுவரைக்கும் பேசியிருக்கலாம், நினைச்சிருக்கலாம், நான் என்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் என்னமோலாம் மருந்து சாப்பிட்டேன், நான் என்னமோலாம் முயற்சி பார்த்துட்டேன், பல காரியம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அது என்ன அர்த்தம்? நான் என்னை சார்ந்து இருக்கிறேன், என் முயற்சியை சார்ந்து இருக்கிறேன், என் உயரம், என் படிப்பு, என் அந்தஸ்து, இதெல்லாம் இதை சார்ந்து இருக்கிறேன். இயேசு ஏன் அவனை கேட்டார்? அப்படி நீ உன்னை பிடிச்சிருக்கல, நான் என்று உன்னை பிடிச்சிருக்க, நீ அதை நீ விட்டுட்டு ஏன்ட்ட வர முடியுமா? ஹலோ, இன்னைக்கு ஆண்டவர் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில பலவீனங்கள் பல வருஷம் சந்திக்கப்படாம இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நான் இதை செய்யணும், நான் அதை செய்யணும், நான் இதை செஞ்சிட்டேனே, ஏன் நடக்கல, அவர் எனக்கு உதவி பண்ணிட்டாரே, ஏன் இது நடக்கல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க முயற்சியை விடுங்க, இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்ன ஆண்டவரை இயேசு சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நட. ஹல்லேலூயா. எழுந்திரு. ஒரு வல்லமையுள்ள வார்த்தை வருது. அந்த மனுஷன் அந்த நொடியில என்ன பண்றான்? நான் என்ற வார்த்தையை விட்டுட்டு இயேசு என்ற வார்த்தையை பிடிக்கிறான். நான் இனிமேல் அதை பற்றி யோசிக்கல, எனக்கு முன்னாடி வந்திருக்காரு சர்வ வல்லவர், வார்த்தையினால் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தவர், இவருடைய வார்த்தையை நான் கீழ்படுகிறேன்,
என்று மனதில் நினைத்த உடனே தேவ வல்லமை அவனுக்குள்ள உள்ள தேவ வல்லமை அவனுக்குள்ள செயல்பட தொங்குது. அவன் எழுந்திருக்கிறான். இம்பாசிபிள். 38 வருஷம் எழுந்திருக்க முயற்சி செய்தான், எழுந்திருக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிடித்து கொண்ட போது எழுந்திருக்க முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை. ஹல்லேலூயா. எபேசியர் 3:20 இன்னைக்கு பிடிங்க. இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள், நீ நினைக்காதவைகள், நீ நினைப்பதை காட்டிலும் உயரமானவைகள், நீங்க வேண்டிக் கொள்ளாதவைகள், நீ வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை, அதன்படியே அவர் செய்ய வல்லவராக இருக்கார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு டுடே, இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பதில், இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல ஹெல்த்தியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் காலையில் கோயிலுக்கு எந்திரிக்கு போகும்போது வாஷ் பேசின போது வாயை கழுவ போனேன். வாயில் ரத்தம் கொப்பளமா கீழே விழுந்துச்சு, கட்டிக்கிட்டே கீழே விழுந்துச்சு. வாய் அப்படி அலம்பிட்டு சர்ச் போயிட்டேன். சர்ச் போனோடனே முடிஞ்சு வரும்போது எல்லாம் சொன்னாங்க, சுரேஷ் வாயில் ரத்தம் வருதுனாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் பெரிய லிஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க. இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வாங்க சாயங்காலம். சாயங்காலம் போறது பார்த்தா என் யூரின்ல பிளட் போகுது, சதையில பல இடங்கள் ரத்தம் காயம் இல்லாமல் அங்கங்கே வெளியே வருது. நான் போன டாக்டருக்கே மிகுந்த அதிர்ச்சி. அவர் சொன்னாரு, உங்களுக்கு வந்து வியாதி ரொம்ப ரேர் டிசீஸ், 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அந்த வியாதி வந்திருக்கு உங்களுக்கு. இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, சிகிச்சை கிடையாது. நம்ம ரத்தத்தில் ஒயிட் செல்ஸ் ரெட் செல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேட்லெட் இன்னொரு செல் இருக்கு. இந்த டெங்கு காய்ச்சல் ஒட்டி நிறைய பேருக்கு பிளேட்லெட் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. டெங்கு காய்ச்சல் வந்தால் பிளேட்டில் கீழே போயிடும். டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தோடனே டெங்கு காய்ச்சல் போயிடும், போன பிளேட்டில் மேலே வந்துடும். எனக்கு காய்ச்சல் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதாங்க பிரச்சனை. நல்லா இருக்கேன், ஆனால் பிளேட்டில் மட்டும் குறைஞ்சி போச்சு. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, எந்த சிகிச்சை கிடையாது. என்னுடைய நிலைமை ஒவ்வொரு நாள் கீழே போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாச்சும் இன்னும் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டு சிஎம்சி வெள்ளூருக்கு போனாங்க. அங்கே சொன்னாங்க, மதுரையில் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, இந்த டிசீஸ்க்கு மருந்து மாத்திரை சிகிச்சை கிடையாது, நீங்கள் இருங்க பார்ப்போட்டு. என்னோட நிலைமை அங்கே போய் இன்னும் அதிக கீழமாக போச்சு. எந்நேரமும் மரணம் தரிக்கலாம் என்ற நிலைமை. நான் ஆஸ்பத்திரிக்கு போது 2 காரியங்களாக ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆண்டவரே, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கேன். ஆண்டவரே, இப்போ 24 மணி நேரம் உங்களது பாதப்படியில் இருக்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க. ஆண்டவரே, எனக்கு சுகம் தாங்க. 2 காரியங்களை ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் நான் ஜெபிக்கிறதுக்கு எந்திரிக்க நேரம், காலையில் சுமார் 4 மணிக்கு கட்டில முழிச்சு படுத்திருந்தேன். என்னுடைய பிரைவேட் ரூம்ல ஒருத்தர் வரமா தெரிஞ்சு, சுரேஷ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். சொன்ன பிரைட் லைட் என் தலையில பாய்ந்த உடல் வழியா போச்சு. கையில டார்ச் வச்சா கை பிங்கா இருக்கும், அந்த மாதிரி உடம்பே ஒரு பிங்கா, ஒரு மென்மையான ஒரு அதிர்ச்சியோட இருந்துச்சு. சில செகண்ட்ஸ் அப்படியே லைட் போயிடுச்சு. பக்கத்து கட்டில் படுத்திருந்தேன். மனைவி எழுப்பி சொன்னேன், ரூம் பூட்டிடுச்சு, யார் வந்திருக்க முடியாது, ஆனால் நான் கனவு காணலன்னு சொன்னேன். அப்போ மனைவி சொன்னாங்க, நீங்கள் 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. 1 அபிஷேகம், 2 சுகம். நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் ஒளியினால் உங்களை அபிஷேகித்தார். கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தில் பாய்ந்து போயிடுச்சுன்னா உங்க சரீரத்தில் உள்ள வியாதியும் நீங்கி போயிடும். நீங்க அப்படியே விசுவாசத்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து லேப்ல பிளட் எடுத்துட்டே இருப்பாங்க, எடுத்தாங்க. அப்போ என் மனைவி சொன்னாங்க, இந்த டெஸ்ட் தான் உண்மையான டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுடைய லெவல் கீழே தான் போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்துட்டார். இந்த டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும். அன்னைக்கு சாயங்காலம் ஜூனியர் டாக்டர் வந்தார். அவர் சொன்னார், சுரேஷ், உங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில் டேர்னிங் பாயிண்ட், முதல் முறையாக உங்க பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் சீஃப் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அடுத்த நாள் காலையில் சீஃப் வந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு என்னமோ நடந்துருச்சுங்க, ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் 1 வாரம் நாங்கள் என்னமெல்லாம் சிகிச்சை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஒத்தி போடுறோம்,
நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்போது மோசமான நிலைமையில் வந்தீங்க, அந்த லெவலுக்கு நீங்க மேல வந்தா கூட உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம், அப்புறம் பார்த்துக்கணும்னு சொன்னார். எங்களுடைய விசுவாசம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் ஜேர்னிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண துவங்கிட்டோம். அடுத்த வாரம் டெஸ்ட் தாங்க பூர்ண சுகம் பெற்றேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக இந்த மனுஷனை போல, இந்த பெதஸ்தா குளத்தில் உள்ள மனுஷனை போல நான் என்றதை எடுத்து போடுங்க. என் முயற்சி, என் படிப்பு, என் உயரம், என் பணம், என் திறமை எல்லாத்தையும் விடுங்க. நீரே ஜீவ வார்த்தையே, எனக்குள்ள இருக்க வல்லமையே. ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஏன் சொன்னார் படுக்கை எடுத்துக்கொண்டு? திருப்பி இந்த பக்கம் வராது. சின்ன பிள்ளை விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து ஓடி அந்த போஸ்டை தொட்டு திருப்பி ஓடி வரணும்ல, திருப்பி ஓடி வராங்க, அப்படியே போயிட்டே இருக்க. ஹல்லேலூயா. இன்று கண்ட எப்சனை இனி என்றும் காண்பதில்லை. எனக்கு சோமான பிறகு மெடிக்கல் ரீதிப்படி, மெடிக்கல் சயின்ஸ் படினா சில பேருக்கு இந்த வியாதி திருப்பி வரும். நான் டெய்லி இன்னமும் ஜோமுன்ற வார்த்தை, இன்று கண்ட எய்ப்தனை இன்னும் என்றும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் எபேசியர் 3:20 உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா உங்க மனநிலை மாறி போயிடும். வேற லெவல்ல போயிடுவீங்க. உங்க விருப்பம் வேற லெவலு, உங்க விசுவாசம் வேற லெவலு, உங்க ஜெபம் வேற லெவலு, உங்க வாழ்க்கை வேற லெவலு. ஹல்லேலூயா. என்னோட சேர்த்து சொல்றீங்க, முதல் காரியம் என் மனது மாறுது, என் ஜெபம் மாறுது, என் வாழ்க்கை மாறுது. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவரே? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, வெற்றி நட போடு. உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில வெற்றி நட, சுகமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. சாட்சியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாழ்க்கையை கொண்டாடு. ஹல்லேலூயா.